படிக்கிறது நீங்க எப்படி காபின்னு சொல்ல முடியும் முதல்ல? How can you say this word? Tell me. எப்படி குப்பைன்னு சொல்ல முடியும்? நாங்க படிக்கிறோம், யாரையாவது கைப்பிடிச்சு இழுத்தமா? இப்ப சைக்காலஜி படிச்சிட்டு அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் படிக்கலாம், பப்ளிக் சோசியாலஜி படிக்கிறாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் எடுத்தவனே கொடுத்து போடியா. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இந்த அளவுக்கு குவாலிட்டிக்கு பிறகு தான் நீங்க ப்ரொஃபசர் ஆக முடியும். கேள் இருக்குல, அதுல நீங்களும் வரீங்க, அவர் வராரு. இப்போ நீங்க இத்தனை டிகிரி படிச்சதனால என்ன ஸ்பெஷல் கேக்குறேன். முதல்ல இங்க தெளிவா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தை படிக்கவே. அதுதான் உங்களுக்கு இல்லன்னு இங்க கன்ஃபியூஸா இருந்தாதான் அதுதான் உங்களுக்கு சுத்தமா கிடையாது. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. வணக்கம் ஐயா. இந்த பக்கம் இருக்க உங்களுக்கு எக்கச்சக்கமான டிகிரி படிச்சவங்க, வெறும் நிறைய பட்டங்களில் பெற்றவர்கள், அறிவாளிகளா? அது அப்புறமா முடிவு பண்ணுவோம். உனக்கு நல்லதுதானே பண்ண, ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற. இந்த பக்கம் நேர் ஆப்போசிட்டா டிராவல் ஃப்ரீக்ஸ், நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறவர்கள், பேக் பேக் டூர் போறவங்க, நிறைய வாண்டரர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் சுற்றிகள். யார் இந்த தெருப்பு இருக்கீங்களா? நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க? என்னென்ன பட்டங்கள்? 6 சார். 6 என்னென்ன? டிப்ளமோ இன் யோகா, டிப்ளமா இன் யோகா, டிப்ளமோ இன் ஆட்டோகேட். உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? MA history, MA history, MPhil, MPhil, MAd, MAd. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ML, ML அப்ப BL சேர்த்துக்கணும். நாங்கலாம் அத ஹைப்பர்ல இருந்தே போவோம். BL ML and ML and PhD இப்ப பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. BA கோஆபரேஷன், MA கோஆபரேஷன். அதுக்குள்ள கணக்கு போட்டார் 7. ஓகே, நம்ம MA தான் யோசிச்சோம். BA ஆப்ஷன் கொடுக்கறாப்ல. BA MA கோஆபரேஷனா? ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ITI டிப்ளமா, BCom, MCom, BA இங்கிலீஷ், MA இங்கிலீஷ், MA தமிழ். இங்க உட்கார்ந்ததுக்கு என் புத்தி செருப்பா. BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், MBA, MA பொலிட்டிக்கல் சயின்ஸ். சம்பந்தமே இல்லை சார், அங்கே நேரா பொலிட்டிக்கல் சயின்ஸ். குழப்பத்துல பிறந்தவனே. MSc சைக்காலஜி, MA சோசியாலஜி, MA லிங்குவிஸ்டிக்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் இங்கிலீஷ் டிப்ளமோ இன் லாங்குவேஜ் டீச்சிங். டேய் தலை வலிக்குதுடா, சும்மாடா. BA, MA, BPed, MPed, MPhil, PhD, TD agriculture. சாமி பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரே. கராத்தே டிப்ளமோ, கலரி. ஓகே, கலரி, குங்ஃபு, கராத்தே, கிச்சு தாம்பாளம் உள்ளிட்ட அவ்வளவுக்கும் படிச்சாச்சு. எப்பா கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. ரொம்ப நேரம் பண்ணி ஒரு காமெடி பண்ணிருக்காப்பல. 19 டிகிரிஸ். 19 சொல்லுங்க. BA ஹிஸ்டரி, BA தமிழ், MA ஹிஸ்டரி, MA தமிழ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. BEd, MAd, MPhil, PhD, டிப்ளமோ இன் பெரிய தாட்ஸ், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஏங்க இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே படிக்கணுமேங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். மார்ஷல் ஆர்ட்ல கரெக்ட்டா அதுல 4 டிகிரிஸ். அதுலயே 4 டிகிரி. ஆமா 4 டிகிரி, 4th டிகிரி பிளாக் பெல்ட். என்ன பெல்ட்? 4th டிகிரி பிளாக் பெல்ட். நாங்களும் பிளாக் பெல்ட் தான். நீங்க பிளாக் பெல்ட் கட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ யார்ட்ட காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யார்ட்ட காமெடி பண்ணிட்டாரு. MSc யோகா, அதுல வந்து யோகாசனாஸ் இருக்கும், பேசிக். ஏதாவது ஒரு 2 செஞ்சுங்க வாங்க. ஒன்னு செஞ்சு காட்டுங்க வாங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. யோகான்றது யோகாசனா கிடையாது. யோகான்றது வேற. யோகாவுல ஒரு பார்ட் தான் யோகாசனா. ஏதோ பார்ட்ல இருக்குல. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அந்த பார்ட்ன்றது உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக. அததான் கேக்குறேன் நான். ஏன் இதுன்னு கேக்குறேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? இப்ப நான் சொன்ன கோர்ஸ்ல இந்த கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒன்னு சொன்னல. ஓ வேணா சாப்பிட்டு காட்டுறீங்களா? ஜி எது வசதியோ அது. நக்கல்யா அவனுக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? ப்ரொஃபசர் டாக்டர் பார்த்திபன். ப்ரொஃபசர் டாக்டர் பார்த்திபன். 140 டிகிரிஸ் கம்ப்ளீட்டட். எவ்வளவுங்க? 140. குமார் சொல்லுங்க, யார் இவரு? 140 டிகிரி படிச்சிருக்கீங்களா சார்? சும்மா சொல்லாங்க. 140 டிகிரி எப்படி சார் படிக்க முடியும்? டிகிரி மட்டுமே 140. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மக்களே இது விசிட்டிங் கார்டா சார்? இது வந்து 10 இயர்ஸ் பிஃபோர் பண்ண கார்டு சார். ஓ அப்டேட் பண்ணல. நீங்களா நோட்புக் போடுங்க. ஏன் விசிட்டிங் கார்டு போடுறீங்க? இங்க பாருங்க. ஜோக்கா ரூரல் டெவலப்மெண்ட், எகனாமிக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. 10 ML படிச்ச மாஸ்டர் ஆஃப் லான்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ஆஃப் லால 10 இருடா, சொல்லியே முடியல, அதுக்குள்ள ஏன் பதற? 10 டிசிப்ளின் இருக்கு மெட்ராஸ் யுனிவர்சிட்டில. 10மே படிச்சேன். இவன் ஒருத்தன்டா. அல்ல 2 டைம்ஸ் யுனிவர்சிட்டி கோல்ட் மெடல் வாங்குனேன். யுனிவர்சிட்டி கோல்ட் மெடல் வேற. 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் யுனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்ட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. MPhil வந்து 13 MPhil, மாஸ்டர் ஆஃப் பிலாசபில 13 MPhil முடிச்சேன். 3 PhD, 4வது PhD சப்மிட் பண்ண போறேன். ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? CW, ACS, CFA, CPA, CPM அது பாட்டு போயிட்டே இருக்கும். சரி விவரமான பையன் நான் சொல்ல. CPM, CPI, காங்கிரஸ், BJP, ADMK, DMK. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. PGDEL, PGDCL எல்லாம் பார்ட் டைம் கோர்ஸ் எல்லாமே. PGDAOR. டேய் இதான் ஜாக்குன்னு ரொம்ப லந்து பண்ற நீ.
இது தப்பு. சார் நீங்க தனிப்பட்ட முறையிலே ஒரு யூனிவர்சிட்டி சார், அட்டானமஸ் யூனிவர்சிட்டி இல்ல? என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். படிக்கும்போது சாதாரணமா ஒரு சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தூக்கம் வந்துரும். அது எல்லாருக்கும் காமனா படிச்சவங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமாடா நீ? நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? எனக்கு புக் ஏத்தா தூக்கம் போயிடும் சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இவங்களுக்கு ஒரு நார்மல் திங்ஸ், அன்பு, பாசம், ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா இருக்கா இல்ல அப்நார்மலா இருக்கா? இவங்க நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஆர் தே நார்மல் பீப்பிள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே. ஒரு தப்பும் பண்ணவே இல்ல, உலக லெவல்ல பழி போடுறாங்க. எதுக்குமே ஒரு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க சொல்லணுமோ இல்லையா எதுக்குமே ஒரு பதில் வச்சிருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பிரஷர் எப்பவுமே இருக்கிற மாதிரி தோணும். நீ எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நம்ம பதில் இருக்கணும். எதுக்கு அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவர் என்ன கேட்டாலும் என்கிட்ட பதில் இருக்கு அப்படிங்கிற பிரஷர் உங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். அதுக்காக கண்டிப்பா இருக்கும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஆனா அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சார் நீங்க பாவம் ரொம்ப அப்பாவியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் உங்களை கிண்டல் பண்றாரு. அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு பசங்க கொண்டு வந்து என் கையில கொடுத்தா உடனே நான் ரியாக்ட் பண்றதே ரொம்ப வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் சார். யாரா அவன் கொய்யால, என்னடா குப்பையெல்லாம் எழுதி தலையில கொட்டியிருக்கான் அப்படின்னு தான் தோணும். கார்பேஜ் மாதிரி டம்ப் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஏட்டியா பொறாம லைட்டா படிக்கிறது நீங்க எப்படி காபின்னு சொல்ல முடியும் முதல்ல? How can you say this word? Tell me. எப்படி குப்பைன்னு சொல்ல முடியும்? நாங்க படிக்கிறோம், யாரையாவது கைப்பிடிச்சு இழுத்தோமா? ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீங்க யாரோட விஷயத்துல போனோமா? எந்த விஷயத்தை பண்ணல. எனக்கு நான் அறிவு இருக்கு, நான் ஒர்க் பண்றேன், விடிய விடிய படிக்கிறேன். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? செல்ஃப் அனலைசிஸ் உள்ளவன் இவ்வளவு சிக்ஸாக்கா போக மாட்டான். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன புரியல, நான் ரொம்ப கிளியர் கட்டா அடிக்கறாப்ல. நீங்க எல்லாம் மேல ஒத்தமா பேசுறீங்க. உன் வேகம் எனக்கு சோகம். செல்ஃப் அனாலிசிஸ் உள்ளவன் இவ்ளோ ஜிக்ஸாகா போக மாட்டாங்கறாரு சார். இது சுத்தம் இல்ல தம்பி. சார் பிஏ தமிழ் படிக்கிறீங்க, பிஏ மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, அப்புறம் குங்ஃபு படிக்கிறீங்க, சம்பந்தமே இல்லாம சித்தாந்தம் படிக்கிறீங்க. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன். ப்ரூட்டல்ங்கற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்க? நீங்க brutal-ஆ, you are not stable. புரியுதுங்களா? See, don't use the word brutal. வீணானே குலகார நாய்க்கிறாத போயிரு. கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு என்ன புரியலனா, நீங்க நிறைய படிச்சு பட்ட வாங்குனவர், அவர் 2 டிகிரி முடியல தடுமாறங்கறாப்ல. ஆனா அவர் ரொம்ப பிலாசபிக்கலா பேசுறாரு, நீங்க ஆர்குமென்டேட்டிவா பேசுறீங்க. கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீங்க தான் வேலை பாக்குறேன். கரெக்ட்டா? நீ கடையில காலைல போனா என்ன சாப்பிடுவீங்க? கடையில இட்லி, வடை, பொங்கல், பூரி, தோசை எல்லாம் இருக்குல்ல, என்ன சாப்பிடுவீங்க கடையில? என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? வெறும் இட்லியா சாப்பிடுவீங்களா? எல்லாத்தையும் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் சார். அட்லீஸ்ட் 2-3 அதான் வாட்டி நீங்க பண்ணிட்டு சாப்பிடுவீங்களா? இருக்கீங்க. அட்லீஸ்ட் 2-3 வாட்டி ஹோட்டல்ல எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா? ஒண்ணு சாப்பிட்டோம்னா கேவலமா இருக்கும். ஆஹா. நம்ம வந்து 2 டிகிரியா முடிக்க முடியல. ஒரு முறை இருங்க, முடிக்க முடியாத ஒரு ஆதங்கமாவும் இருக்கலாம் இல்லையா? 1000 சொல்லு, பழசுதான், புதுசுதான். இங்க தெளிவா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தை படிக்கவே முடியும். அதுதான் உங்களுக்கு இல்லன்னு சொல்லி கன்ஃபியூஸா இருந்தாதான் அதுதான் உங்களுக்கு சுத்தமா கிடையாது. ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுறானே. நீங்க சொல்ல தான் அவன் திரும்ப திரும்ப அடிக்கிறானே, அப்புறம் திரும்ப அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு புரியல. இல்ல நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. இப்ப சைக்காலஜி படிச்சிட்டு அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறாங்க, பப்ளிக் சோசியாலஜி படிக்கிறாங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் எடுத்தவனே கொடுத்து போட்டியாரா? நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. இத்தனை பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்க, உங்க துறையில நீங்க ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணீங்களா அல்லது ஒரு சொல்யூஷன் பண்ணீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என் குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வச்சு நல்ல ஆளாக்கி இருக்கேன் சார். எங்க குடும்பத்தை நிர்வாகம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன். இதான் எல்லாருமே பண்றாங்களேம்மா. இத போய் ஐசியமா சொல்லிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. இந்த சொசைட்டிக்கு என்ன பண்றீங்க, இன்வென்ஷன் என்ன பண்றீங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கே எவ்வளவு யூஸ் ஆகுது. விட மாட்டாங்க போல. அது சொன்னா உனக்கு புரியாதுடா அழகே. புது லா இருக்கு, புது மெடிசன்ஸ்ல புதுசா இது இருக்கு, அதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணாதானே உங்களுக்கே ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தாயா. இவங்க திறமைக்கு நான் சாகுற வரைக்கும் அருமையா இருப்பேன். கட்டாயம் அப்டேட் பண்ணுங்க. கட்டாயம் வந்து அப்டேட் பண்ணா தான் நாலேஜ் டெவலப் ஆகும். அது தெரியுங்க. நீ ஆமா சார். You have time to update. You keep on. ஒரு பெரியப்பா தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சார் நீங்க எப்ப மைக் வாங்கினாலும் ஆமாமாங்க பண்ணும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இந்த லெவல் குவாலிட்டிக்கு பிறகு தான் நீங்க ப்ரொஃபசர் ஆக முடியும். ஸ்கேல் இருக்குல, அதுல நீங்களும் வரீங்க, அவர் வராரு. இப்போ நீங்க இத்தனை டிகிரி படிச்சதனால என்ன ஸ்பெஷல்னு கேக்குறேன். ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. சார் டீச்சிங்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சார். எனக்கிட்டயும் அந்த ஆர்ட் ஏரியா அவங்ககிட்ட இருக்கு. இருந்து அப்ப மத்த டீச்சர்லாம் வேஸ்டா? வேஸ்ட் சொல்ல முடியாது சார். ஏன்டா என்னைய மாதிரியே அவன்கிட்ட கொங்காத்தனமாவே கேக்குறீங்க? அவன் சொன்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்டினரி டீச்சர் போய் பாடம் நடத்துறதுக்கும்
என்ன போல சரியான பெருமை பீத்த கலையண்டா. ஆர்டினரி டீச்சர் என்ன சார்? ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு பேராசிரியரா இருக்கணும். இருங்க சார். எல்லாத்துக்கும் ஒரே அளவு போட்டாங்க. பொறுமையா டீல் பண்றதா ஏன் கோவப்படுற? நடராஜன் சொல்லிட்டு இஸ்ரோல சயின்டிஸ்டா இருக்கா. அவன் பிஎஸ்சி மேக்ஸ் சார் நான் சொல்றேன். படிக்க வைக்க வாய்ப்பு கிடையாது அந்த பேரண்ட்டுக்கு. ஒரு சாதாரண ஸ்டூடண்ட் ஐடி பிஹெச்டி. இப்போ என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. வேற என்ன படிச்சிருக்காரு? ஜஸ்ட் ஒரு பிஹெச்டி இன் மேக்ஸ் ஐஐடி. அக்குபஞ்சர் படிச்சாரா? அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஒன்லி மேக்ஸ் தான் படிச்சேன். டிப்ளமா இன் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மென்ட் அண்ட் ரிசர்ச் லாஜிஸ்டிக்ஸ் மேக்ஸ் டெக்னாலஜி. ஒரே இரியா யோசிக்க அப்படியா? அவர் 20 டிகிரி படிச்சா உருப்படுவாரா? உருப்பட்டுக்க மாட்டார்ல. ஒத்துக்குறோம். நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன், சரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம், ஏஞ்சி வேலைக்கு போ.